சென்னை வடபழனி முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முதல்ல அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வடபழனி வெற்றிவேல் முருகனிடம் நாளைய தினம் நல்ல வெற்றி செய்தி வர வேண்டும், அது உறுதி தான். அது இறைவன்ட்ட அது உறுதி செய்ய வந்திருக்கிறோம். வெற்றி செய்தியோடு நாளை உங்களை மறுபடியும் சந்திக்க வேண்டும் என்று வேண்டி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மறுபடியும் பாரத பிரதமராக பதவியேற்க வேண்டும். நாடு முழுவதும் நல்ல செய்தி, பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி செய்தி கிடைக்க வேண்டும். தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை பெற வேண்டும். நான் போட்டியிடுகின்ற தென் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும். அந்த மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு தர வேண்டும் என்று எல்லாவித வேண்டுதல்களையும் நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம். இறைவனுக்கு நன்றியும் சொல்கிறோம். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்த பாரத தேசத்தில் ஒரு மிகப்பெரிய தேர்தல், இன்று தேர்தல் அதிகாரி சொன்னதை போல 7G நாடுகளில் உள்ள மக்கள் தொகையை விட வாக்களித்தவர்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆக இவ்வளவு பெரிய ஜனநாயக முறைப்படி மிகவும் நேர்மையாக நடைபெற்ற இந்த தேர்தல், இந்த இந்திய தேர்தலை உலகமே வியந்து பார்க்கிறது. உலகம் வியந்து பார்க்கிறது. ஆனால் பாரத தேசத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் தான் வியந்து பார்க்கவில்லை, பயந்து பார்க்கிறார்கள். நேர்மையாக நடக்குது. ஆனால் இப்போவே அவங்க தயாராகிட்டாங்க எங்கே தப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்னைக்கு நடைமுறைகளாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நமது தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி என்பதை நிரூபித்து தமிழகத்தில் உள்ள குமரி பாறையில், அங்கே சக்தி பாறையில் அமர்ந்து அவர் தியானம் செய்ததற்கு உண்மையிலேயே அரசியல் நாகரிகம் இருந்தது என்றால், மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை தேர்ந்தெடுத்து தியானம் செய்வதற்கு வந்ததற்கு இந்த மண்ணில் இருந்து அவருக்கு பிரதமருக்கு நன்றியை தெரிவித்திருக்க வேண்டும். நிந்தனை செய்வதை அவங்களோட தொண்டர்கள் விட்டுவிட்டு அவருக்கு நன்றி சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா. கலைஞர் அவர்கள் சொல்லும் பொழுது மோடி அவர்கள் எனக்கு திறந்த நண்பர் என்று சொல்லியிருக்கிறார். கலைஞரின் நிறைவு நாட்களில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து ஓய்வெடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நானும் அப்போ கூட இருந்தேன். ஆனால் இன்று கலைஞர் 100ஆண்டு விழாவிற்கு அவர்களுக்கு மரியாதை செய்த அத்தனை தலைவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் நன்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தனது சமூக வலைதளத்தில் கலைஞருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் இப்பொழுதாவது இனிமேலாவது இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் தாண்டி தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. ஆக இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியல், ஒரு நல்ல அரசியல், மக்கள் சார்ந்த அரசியல், இது மக்களுக்காக. என்னை பொறுத்த மட்டில் நான் 4.5 ஆண்டு காலம் கழித்து நான் ஆளுநராக இருந்து இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறேன். மக்களோடு மக்களாக பழகி இருக்கிறேன். மக்கள் வெற்றியை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இறைவன் அதற்கு அருள் புரிவார் என்று நான் நம்புகிறேன். சிறு வயதிலிருந்தே பள்ளி மாணவியாக இருக்கும் போதே கலைஞரை பார்த்து வளர்ந்த ஒரு பெண், அவரோட ரொம்ப பிடிச்ச விஷயம், பிரமிச்சு போன விஷயம் இல்லை, அவரோட பிடித்த விஷயம் என்று இன்றைக்கு கலைஞர் இருந்திருந்தால் நான் சொல்கிறேன், அவர் இன்னைக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்களிடம் நட்புணர்வு பாராட்டி மத்திய அரசோடு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தமிழக மக்கள் ஒரு 2 மத்திய மாநில அரசுகள் நட்புணர்வோடு பணியாற்றினால் நிச்சயமாக பல திட்டங்களை ஆரோக்கியமாக கொண்டு வர முடியும் என்ற நிலைப்பாடை தான் எடுத்திருப்பார். ஏனென்றால் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அரசியல் சூழ்நிலையில் மிக நல்ல முடிவுகளை எடுத்து அதை ஆரோக்கியமாக முன்னிறுத்தியவர். என்னை பொறுத்தமட்டில் அவரிடம் எனக்கு ரொம்ப பிடித்தது அரசியல் என்பதை விட தமிழ் எனக்கு பிடிக்கும். முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லும் பொழுது நானும் அவரும் ஒரு மேடையில் பேசி கொண்டிருந்தோம். அப்போ ஒரு திருமண மேடை. அப்போ வந்து ஆச்சரியமாக கேட்டார், நீங்கள் எப்படி இங்கேன்னு. அப்போ நான் சொன்னேன், முத்தமிழ் அறிஞர் இருக்கிற இடத்துல இசைத்தமிழுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு. ஆகா பரவாயில்லையே, தமிழ் நல்லா பேசுறியே அப்படின்னு பாராட்டினாங்க. அதே மாதிரி எங்கள் கல்யாணத்தையும் நடத்தி வைத்தவர், என் பிள்ளைகள் கல்யாணத்தையும் நடத்தி வைத்தவர். ஆக அந்த வகையில் கலைஞர் அவர்களின் இந்த 100ஆண்டிற்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இல்லை, நான் இதைத்தான் சொல்கிறேன். அதாவது இதில் வந்து இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் முறையாக செயல்பட்டு இருக்கிறதா இல்லையா? அதாவது இங்கே எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னன்னா, அவங்க வெற்றி பெற்றா அவங்க வந்து வாக்கு எந்திரத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன் இங்கே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற போது வாக்கு எந்திரத்தை அவங்க குறை சொல்லலை. ஆக எல்லாமே தேர்தல் நடைமுறை என்று இது அவர்களின் தோல்வி பயத்தை மற்றவர்கள் மூலமாக அவர்கள் தெரியப்படுத்தி இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கருத்து இல்லை. அதே தான் சொல்கிறப்பா, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தானே, அதான் சொல்கிறேன். அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறதுல, ஒரு கருத்துரிமை இருக்கிறதுல நான் மாற்று கருத்தே சொல்லலை. ஆனால் அவர்களே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகளே ஒரு நேர்மையாகன்னு சொல்லும்போது, இன்னைக்கு ஏற்கனவே இன்று தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நடவடிக்கையை விழாவை நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம் என்று. ஆக அந்த அவநம்பிக்கை ஏன் அவர்களுக்கு ஏற்பட்டது என்று என்னால் சொல்ல இயலாது. அந்த அவநம்பிக்கை அவர்கள் ஏன் அப்படி நினைக்கிறார்கள் என்பது என்னால் சொல்ல முடியாது. அதனால் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளிடம் அந்த கருத்தை சொல்வது, அவர்களுக்கு கருத்து சொல்வதற்கு நான் தயாராக இல்லை என்பதுதான் எனது கருத்து.